கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to the name of the Lord Jesus Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you everyone. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேத பகுதிக்கு நேராக நாம் செல்கிறோம். Further we are going to the listening the God's word. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். We are going to listening the God's word. வேதத்திற்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பும்படியாக நான் கேட்கிறேன். So let's turn your heart to the God's words. யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். One of the familiar passage we are going to meditate today. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். So let's all turn your Bible to the 2 Kings chapter 20. அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். So in 2 Kings chapter 20 verse 5, return and tell the Hezekiah, the leader of my people, thus the Lord, the God of David your father, I have heard your prayer, I have seen your tears, surely I will heal you, and the 3rd day you shall go up to the house of the Lord. ஆக இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். So in this passage we are seeing that the king of Hezekiah in his life. ஆக எசேக்கியா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சுகத்தை பெறுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். So as we read in this passage we could see that the Hezekiah receiving the healing from the God. ஆக இதிலே 3 விஷயத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். So in this passage we are going to looking to the 3 points. ஆக முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். The first thing God is telling that I hear your prayers. ஆக இரண்டாவதாக சொல்கிறார், கர்த்தர் கண்ணீரை காண்கிறேன். So second thing God is telling that I look your tears. ஆக மூன்றாவதாக சொல்கிறார், உன்னை குணப்படுத்துவேன். So third thing God is telling that I will heal you. ஆக 3 காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். So in these 3 things we are going to meditate. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்திலே நாம் அதிகமாக தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். So the king of Hezekiah as we meditate so many times. ஆக எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்ட சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம். So in the life of Hezekiah when we read in the Bible, so he is the before the role model in our life. ஆக எசேக்கியா ராஜா கர்த்தரோடு கூட இருந்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். So the king of Hezekiah he was along with God. கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு ராஜாவாக இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். The king of Hezekiah he was closer with God. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை குறித்து நாம் இங்கே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So the God has tell the words we are meditating. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறேன் என்று. So the Lord is telling that I have an answer in your prayer. எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். So the king of Hezekiah prayer God has given an answer. எசேக்கியாவினுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். So the tear of the Hezekiah God is removed. எசேக்கியாவை குணப்படுத்தினார் ஆண்டவர். So the God has healed the king of Hezekiah. இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில விண்ணப்பத்திற்கு பதில் வராதிருந்தால், So this many times if you are not received in your prayer in answer, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்க போகிறேன். So the God is telling today in this morning he will be giving answer in your prayer. விண்ணப்பத்திற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடு கூட ஏங்கி நிற்கலாம் நீங்கள். So you may be the tears out that even my prayer is not answered by the God. கலங்கி நிற்கலாம் நீங்கள். Even the tears in your life. என் வியாதிக்கு விடுதலையே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Even you may think that about our sickness even I did not heal in your. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உன்னை குணப்படுத்துவேன் என்று ஆண்டவர். God in this morning God is telling that I will heal you. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So the God is telling that I will deliver you. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். So in this morning those who are looking in this God's words, surely God will give the answer in your prayer. உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். So today
pray, God, He will give answer in your prayer. உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற வியாதிகள் போராட்டங்களிலிருந்து உன்னை குணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் So சொல்கிறார். even in your life, you may be in a sickness, so many trouble and trials, but God is telling that I will hear in your prayers, I will remove your tears, I will heal in your sickness. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். So God is telling that I will answer in your prayer. ஆக இன்று இதுவரையிலும் உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படாமல் இருக்கலாம். விண்ணப்பத்திலே 3 நிலைகளை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். So even if you are praying but your prayer is not answered, you have to understand one thing, in the prayer there will be 3 stages. முதலாவதாக The first thing is, ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்திற்கு தேவனுடைய சத்தம், தேவனுடைய பதில் உனக்கு வர வேண்டுமானால், so the first thing for your prayers, the God voice to come to you, ஆக அந்த விண்ணப்பம் தேவனுடைய சித்தத்திற்கு உரிய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். so in our prayer should be the God's desire and will in our prayer. ஆக அப்படிப்பட்ட ஜெபமாக விண்ணப்பமாக இருக்குமானால் தேவன் உனக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். So even in our prayer it will be the God desire in His will, surely God He will give the answer in our prayer. தேவ சித்தமில்லாத ஜெபத்திற்கு அவர் ஒரு நாளும் பதில் தருகிற தேவன் அல்ல. So if even our prayer is not about the God, even it is not desire of God, surely God He will never give answer. ஆக தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So we have to understand one thing, our prayer should be the God desire, so the God He will answer in our prayer. நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு உரிய விண்ணப்பமாக, தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற விண்ணப்பமாக காணப்பட வேண்டும். So even in our prayer is when God's look in His eyes should be a good one. விண்ணப்பத்திலே 3 நிலைகள் உண்டு. So even in a prayer there will be 3 stages. பதிலிலே 3 விதமான பதில்கள் உண்டு. Even the answer of the prayer, that also 3 stages. முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதில் தருகிறதை நாம் பார்க்கிறோம். So even the God He will hear in our prayer, suddenly He will give answer. அதற்கு உதாரணமாக இந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். So for example what we read in the life of Hezekiah. இரண்டாவதாக தாமதமாக சில பதில்கள் கிடைக்கலாம். The second thing is God He will give the answer sometime in the later. அதற்கு உதாரணமாக வேதத்திலே அன்னாளை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். For that example we could see the life of Anna. அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். The third thing we are going to look. சில நேரங்களிலே கர்த்தர் எந்த பதிலுமே தராமல் அது நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார். So even the third stage it was, even God He will never answer the prayer. மோசே தன் ஜீவனுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற பொழுது, For in the time of Moses he was pleading in his life to the God. கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். So we could understand that God He will not give the ஆகவே answer. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, Those who looking in this morning. ஆக உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So in this morning I would like to share one thing. ஜெபத்திலே தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள So வேண்டும். you have to pray about the God. ஜெபத்திலே தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So even the prayer in our word should be the desire of ஆக God. எசேக்கியாவினுடைய பதிலுக்கு, ஆமென், அவன் கேட்ட விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுத்த பதிலை நாம் இங்கே பார்க்கிறோம். So when Hezekiah was prayer, the God suddenly give the answer. அவன் சாகிற தருமாயிலே இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So even if the king of Hezekiah is going to die, on that time he is looking upon the God இன்றைக்கு praying. ஆமென், அப்படிப்பட்ட தருவாயில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் So இருக்கிறார். the same situation, the life of Hezekiah, those who are looking in this television, looking in maybe in your problems in the life of the end, I will surely tell that the God He will give the answer in your prayer. இரண்டாவதாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். So we have to turn back to the life of Hezekiah. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் ஆராய்ச்சி செய்த பொழுது அவன் முதலாவதாக கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். When we look back to the life of Hezekiah, he did the right thing about the in front of God. உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் நீ
கர்த்தருடைய பார்வைக்கு நீ செம்மையானவனாய் காணப்பட So வேண்டும். we have to answer in our prayer. So many times we did not answer in our prayer. So answer our prayer. We have to do one thing. It should be sight of the Lord, right on the Lord. இவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பதற்கு உடனடியாக இவனுக்கு பதில் தருவதற்கு தேவன் காரணத்தை வைத்திருந்தார். காரணம் மாத்திரமல்ல, அவனோடு கூட ஆமென் சோதர தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. So when Hezekiah prayer was, it was God has given answer. Another thing we should understand that the God's words along with him, the God also with him. நீங்கள் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். So in the 2 Kings chapter 18 verse 3, we could see that and he did was the right in the sight of the Lord according to all that his father David has done. பாருங்க, இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே வந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று So when we look in his kingdom, his throne was about the David throne, and one more thing we should understand that he was fulfilling the God's desire. கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால், So God want to hear in your prayer. உன் கண்ணீரை கர்த்தர் காண வேண்டுமானால், So even God wants to look in your tears. கர்த்தர் உன்னுடைய வியாதியை குணப்படுத்த வேண்டுமானால், So God, if you want to remove your sickness, உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். so here it was to be turned நீ in your life. கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். So you have to do right thing for the நீ Lord. அப்படி செய்தால் தான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்க முடியும். If you do the right thing in the God, so that God he will be blessed in your life. ஆமா, கடமைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்ல. So we should not be the as usual the daily Sunday used to come and going to the church. ஆக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So not only hearing the God's voice, it will follow in our life. தேவைக்கு மாத்திரம் இயேசுவை தேடுகிறவர்களாய் அல்ல. So only when we need, we should not be look upon the Lord எனக்கு Jesus. ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்ல. If you want to be blessing, don't look on the Jesus. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ முழு மனதோடு கூட கர்த்தரை தேட வேண்டும். So if the God is telling in this today morning, you should be the whole heart that we have to look upon the God. நீ கர்த்தருடைய பார்வையில நீ செம்மையானவனாய் காணப்பட வேண்டும். So we have to be in the eyes of the Lord, we have to do the right thing. நீ செம்மையானதை கர்த்தருடைய பார்வையில செய்ய வேண்டும். So we have to do the right thing in the eyes of the Lord. என்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். So through this word, the God is speaking to every one of you. ஆக இரண்டாவதாக எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்திற்காக தேவன் பதிலளித்ததற்கான காரணம், இரண்டாவதாக ஒரு காரணம், அவன் ஆமென் சோதர கர்த்தருடைய ஆமென் நாமத்தை சார்ந்து கொண்டவனாய் காணப்படுகிறார். So second thing, the God is given answer the Hezekiah prayer, so he was depend upon the God's name. ஆமென். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தான். So in the 2 Kings chapter 18 verse 6 we could find that for he held the fast to the Lord, he did not depart from following him, but kept his commandments which the Lord has commanded Moses. ஆக இங்கே நாம் வாசிக்கிற வேத பகுதியில அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு ராஜாவாக காணப்படுகிறான். So when we read in this passage, we could understand that he did not departed from following the Lord Jesus Christ. ஆக கர்த்தரையே முழு மனதோடு சார்ந்து கொள்ள வேண்டும். So we have to the whole heart and depend upon the Lord. அவன் நீதிமொழிகளிலே நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே நாம் ஒரு வேத பகுதி உண்டு. அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. So in the book of Proverbs chapter 3 verse 5 we could find that trust in the Lord with all your heart
and learn not your own understanding. ஆக இங்கே வேதத்திலே பார்க்கிறோம் முழு மனதோடு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். So we have to trust in the Lord with all your heart. அவர் எனக்கு நன்மை செஞ்சா மாத்திரம் தான் கர்த்தரை நான் சார்ந்து கொள்வேன்னு நீங்க நினைக்க கூடாது. So if God is doing the good things, the blessing is coming in our life, should not be follow the Christ. அவர் எனக்கு நன்மை செஞ்சாதான் அவர் ஆண்டவர், இல்லை என்று சொன்னால் அவர் தெய்வம் இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. So if you are receiving the blessing, don't think that the God is only for me. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழு மனதோடு கர்த்தரை சார்ந்து கொள்வாயானா. So today's God is telling that with all your heart, if you அப்படிப்பட்ட சார்ந்து கொள்ளுதலின் மூலமாய் கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும். So if you with all hearted, if you depend upon the God, surely God he will be blessing. அப்படிப்பட்ட ஒரு சார்ந்து கொள்ளுதல் உனக்குள்ளாக வர வேண்டும். So with all hearted we depend upon the God, it should has to come in our life. உன் சுய புத்தியின் மேல நீ சாயலாமல். So the Bible is clearly saying that, and learn not your own understanding. கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். So we have to be depend upon God. நீ அப்படி இருப்பாயானா. So if you be like that, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாயானா. so in our life should be, if you depend upon the God, அப்படிப்பட்ட ஜீவிதம் உன்னிடத்தில் இருக்குமானா. so if the life should be follow the God. எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். So what the God, when king of Ezekiel, he was depend upon the God, surely the God he blessed him. உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். The same God also he will do miracle in your life. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயமாய் இருக்கிறது. So God surely he will deliver in your life. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, So those who is looking in this morning, முதலாவது எசேக்கியா செம்மையானதை செய்தார். so the first thing the king of Ezekiel did is he was right upon the Lord. இரண்டாவதாக கர்த்தரே அவன் சார்ந்து கொண்டார். The second thing is he was depend upon God. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள் ஜனமே. So whatever the problems come, he should be depend upon God. யோபு சொல்லுகிறான், நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரே சார்ந்து கொள்வேன் என்று. So in the life of Job we can understand that Job is clearly telling that even the death has come, I will depend upon Lord. அப்படிப்பட்ட சார்ந்து கொள்ளுதல் உனக்குள்ளாய் வருவதாக. So the same depend upon the God should has to come in your life. அப்படி வரும் பொழுது உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும். So the same time when you depend upon the God, surely God he will give answer in your prayer. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் காண்பார். So the God he will remove all your tears. உன்னுடைய நோயை கர்த்தர் சுகமாக்குவார். Surely the God he will remove your sickness. ஆக மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம். The third thing we are looking, அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது same passage, 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய ஆமென் சோதர 6வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் பொழுது, the 2 Kings chapter 18 verse 6 in the back. அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். So but he kept his commandment which the Lord commanded Moses. ஆக இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. So in this passage clearly is telling that கர்த்தர் சொல்கிறார், the God is telling that அவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க you should வேண்டும். be obey the God's commandment. எசேக்கியாவுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் கேட்கிறதுக்கான காரணம், So the God given answer the king of Ezekiel prayer. அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் நடந்தான். So the reason it was he was obey the God's commandment. மோசே மூலமாய் கர்த்தர் பேசி கொடுத்த கட்டளையின்படி எல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். So in the Mount of Sinai the God is given the commandment to the Moses, the same commandment the king of Ezekiel he was followed. நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானா, So if you obey the God's commandment, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானா, if you give the more important to the God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்ததன்படி நடப்பாயானா, so not only giving the more importance, if you obey in the God's word, கர்த்தருடைய விடுதலையாக்க so வல்லவராய். surely the God he will deliver you. ஆக யோவான் எழுதின ஆமென் சுவிசேஷகத்திலே ஒரு வார்த்தை உண்டு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So in the book of John, the gospel according to John, we could find the words that if the God is reveal you, he will be revealed. ஆக சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So we should be understand the truth of God. எது சத்தியம்? What is the truth? கர்த்தருடைய வேத வார்த்தை தான் சத்தியமாய் காணப்படும். God's word is the truth of God. அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவனே So what are the God is telling in his commandment, who is obeying,
நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாய் மாற That is முடியும். the person, he will be the part of eternal life. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், The God is telling this morning, ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், so just to look upon the God's words in the beginning to the end. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். So through the God's words only we can receive the eternal life. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி வாசித்தீர்களானால், So in the book of John chapter 5 verse 39, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், so just look upon the God's word. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. So through the scripture and the God's word we will receive the eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் So when the God was living in this world, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். so he was telling to his disciple and his followers, he is telling only one thing, you have to give more importance to the God's word. அவருடைய கற்பனையின்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். So he was telling that he should not he should obey the God's word, he should follow God's word. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவீரானா, So if you turn back in this morning to the God's word, இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். so today in this morning God surely he will be blessing. யோவான் எழுதின சுவிசேஷகம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. So in this John chapter 15 verse 5, when you look, I am the vine, you are the branches. One who abides in me and in him bears much fruit, for without me you cannot do nothing. ஆக இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. So in this passage God is clearly telling that without me you cannot do anything. அதே அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி. In the same passage when we look the verse 7, God is clearly telling that if you abide in me and my words abide in you, you will ask whatever you desire, it shall be done for you. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, One who is listening the God's word in this morning, கர்த்தர் சொல்லுகிறார், the God is telling that. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். So we should obey the God's word. கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நீ செய்ய வேண்டும். So we should not only the hearing the God's word, should obey and we should be live in our life. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவாயானா, So the same life if you follow in உன்னுடைய your life, வாழ்க்கையில நிச்சயமான மாற்றத்தை நீ பார்ப்பாய். surely the God will give the changes in your life. கர்த்தர் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க So வேண்டும். the God he giving the life of the words more important. நீ அப்படி கொடுக்கும் பொழுது So if you give the more important to God's word, உன்னுடைய வாழ்க்கை மாறும். surely the God he will change in your life. கர்த்தர் உனக்கு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். Surely the God he will give the healing in your கர்த்தர் life. உனக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயம். Surely the God he will deliver in all your problems. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பதில் Surely சந்தேகம் the இல்லை. God he will change us among you. You live in your people. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, One who listening this morning the God's word. ஆக கடைசியாக ஒன்று சொல்கிறேன். The lastly I want to tell only one more thing. எசேக்கியா ராஜா 3 காரியத்தை அவன் செய்தான். So the king of Ezekiel he did the 3 things in his life. ஆக முதலாவது அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். The first thing he did the right thing in the God. அதனால் அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டார். So that God he given answer to his prayer. அது இரண்டாவதாக எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆபத்து வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனாய் The காணப்பட்டான். second thing we could understand the life of Ezekiel, the problems, trials, whatever comes, he was did only one thing, he was depend upon the God. ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வாயானா கர்த்தருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். So the same life if you are live in today we are living in this life, surely God he will give answer in your prayer. ஆக மூன்றாவதாக அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். The third thing we could understand that he was obeyed the God's commandment. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். So if you do this 3 things in your prayers, surely God he will never forsake in your prayer. இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆமென் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். So if you 3 stages of life, if you pray in your
your life, surely God, He will answer in your prayer. ஏனென்றால் அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். Why? Because he understands the God desire in his life. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So the God is only full desire is we should understand the God desire, we should follow in this same desire. ஆக ஆண்டவரோடு கூட இன்றைக்கு உங்களை இணையும்படியாக அழைக்கிறேன். So in this morning I would like to invite all of you, everyone should be the closer with God. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்துவோமா? So whatever in the place we are, please bow down your head and looking unto the Lord. நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray. ஆமென். பாஸ்டர் அமர்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். சோதரிகரோம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ராஜா ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் ஆண்டவரே, இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சபையாராய் ஆண்டவரை கூடி ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே தேவனின் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காய் ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எசேக்கியாவினுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஆண்டவரை பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை சோதரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைமை ஆனாலும் சரி உம்மை சார்ந்து வாழ்கிற ஆண்டவரை ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரை வாழ்க்கை வாழ ஆண்டவரை என் தேவனை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரை கர்த்தரின் ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசி நம்முடைய தாசனுக்காய் சோதரோ ஆண்டவரே. கர்த்தர் இன்னுமாய் ஆண்டவர் அபிஷேகத்தை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும், அநேக சாதிகளுக்கு பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை முழுவதும் ஆண்டவரை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவர் தேசத்தின் மேல் வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீங்க அப்படியே செய்வதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். என்னாலும் நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே காரியத்தை செய்வாராக. இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தயவு கூர்ந்து தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.